ஃபைனலி இந்த ப்ராடக்ட் என் கையில் வந்துருச்சு. இது வந்து மீஷோவில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 3 அட்டம்ஸ்க்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட் என் கையில் ஃபைனலாக வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக. இது ஆக்சுவலாக நான் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் எண்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். அப்போலேருந்து ரொம்ப எல்லா டெலிவரி ஐட்டம்ஸும் ஃபெயிலியர் ஆகி இப்போ தான் வந்திருக்கேன் கைக்கு. அக்டோபர் 6th 7th முன்னாடிலாம் கொரியர் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் கால் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து மீஷோவில் வந்து ஒரு IVR கால் வருது. அதெல்லாம் அட்டன் பண்ணால் கூட நம்ம அவங்க எடுத்து வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறாங்க. நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த கால்னா அப்படியே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் இது வந்து ப்ரீபெய்ட் பே பண்ணி இப்போ வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டு. வாங்கி ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு தேங்க்யூ நோட். இந்த ப்ராடக்ட் வந்து என் தங்கச்சி பையனோட பர்த்டேக்கு வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவன் பர்த்டேவே முடிஞ்சு 1 month ஆயிடுச்சு. இப்போதான் வருது இந்த ப்ராடக்ட். ஒன்றும் இங்கே ஏதோ தேஞ்சு போயிருக்கு. ஓஹோ, எல்லாம் டேமேஜ் ஆகி வந்திருக்கு. வந்ததே லேட்டு, இதில் டேமேஜ் வேற. நல்லா இருக்கு. இது மேலே கேக் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வாங்கினேன். இப்போ இதுவே இப்படி வந்திருக்கு. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுறதா இல்லை இப்படியே வச்சுக்கலாமா என்னன்னு தெரியல. யோசிச்சு பார்க்கணும் இதுக்கப்புறமா தான். இங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, பெயிண்ட் போயிருக்கு. ஆனால் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது நான் வந்து 369க்கு ஆஃபரில் வாங்கினேன். அவ்வளோதான். ஓகே பாய். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வாங்கினோம். இப்படி தான் ஏதாச்சும் ஆகும். ரிட்டர்ன் பண்ணுற ஐடியாவில் இல்லை. திரும்பி இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இது ஜஸ்ட் பெயிண்ட் தானே, அதனால என் பொண்ணுக்கிட்ட ஆக்ரிலிக் மார்க்கர் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். அது அவ்வளோவா கவர் ஆகலை. ஸோ ஆக்ரிலிக் பெயிண்ட் வச்சுருந்தா, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணேன். அப்படியே கவர் ஆயிடுச்சு. இது காஞ்சோன்னே எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் தெரியாது அவ்வளோவா. நல்லா கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ டேமேஜ் இல்லை, அழகாக கவர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.